இங்க டேவிஸ்ங்கிற ஒரு சோல்ஜருக்கு முன்னாடி கருப்பா ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அது ஒரு இடத்துல ஸ்டேபிளாவே இருக்க மாட்டேங்குது. அங்கே இங்கேயுமா மாறி மாறி தெரியுது. அப்புறம் ஒரு நிழல் போல அது கருப்பா மண்ணில் படந்துருது. அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டேவிஸ் கிட்டத்துல போய் உத்து பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு அவனோட தலையை பிடிச்சி உள்ள இழுக்குது. இவன் கண்ணை முழிச்சிடறான். எல்லாமே ஒரு கனவு தான் போல. இவன் தங்கியிருக்க இந்த இடத்துல மொத்தமா 7 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இவங்க இந்த இடத்துல தீவிரவாதிகளோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காண்டி தங்கியிருப்பாங்க. வெளியே ஒரு பெரிய மணல் புயல் அடிச்சிட்டு இருக்குது. அதனாலதான் எங்கேயும் போகாம உள்ளே இருக்கானுங்க. அது கடந்து போயிடுச்சலான்னு பாக்குறதுக்காக டேவிஸ் ஸ்கிரீனை ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த சமயத்துல டக்குன்னு யாரோ ஒருத்தங்க அவன் மேலேயே வந்து விழுகுறாங்க. அது யாரான்னு பார்த்தா அது ஒரு பொண்ணு தான். என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் இந்த இடத்துக்கு தண்ணி தேடி தான் வந்தேன். இந்த மணல் புயல்ல நானும் மாட்டிக்கிட்டேன். அதனாலதான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி கதறா. ஆனா இவங்க அவ தீவிரவாதியோட ஆளா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு அவளை அங்கேயே சிறைபிடிச்சு வச்சுக்கிறானுங்க. பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி விளையாட்டுத்தனமா ஒரு சிலையை உடைச்சிருப்பாங்க. அந்த சிலைக்குள்ள ஒரு ஜின் அடப்பட்டிருக்கும். அதுதான் இவங்களை பழி வாங்கறதுக்காண்டி இப்படி பொண்ணோட உருவத்துல வந்திருக்குது. அந்த ஜின்னை யாரெல்லாம் விடுவிக்கிறாங்களோ அவங்கள கொல்லாம விடாது. அது தெரியாம இவள உள்ள கூட்டு வந்து வச்சிருக்கானுங்க. காலையில பொழுது விடிஞ்ச உடனே டேவிஸ்ங்கிற இந்த நாய் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ரொம்ப நாளா இங்க தங்கி இருக்கோம். இப்ப நம்மளுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. நம்ம எல்லாருமே அவளை வச்சு என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு எல்லாருமே கடுப்பாகி அவனை கேவலமா திட்டுறானுங்க. நாங்க உன்னை மாதிரி வெறி பிடிச்சவன் கிடையாதுன்னு சொல்றானுங்க. இவங்க வந்த கார் ரிப்பேர் ஆனதால கேப்டன் ரெண்டு பேரா பிரிஞ்சு போய் இந்த இடத்தை சுத்தி கண்காணிக்க சொல்றாரு. அவங்களும் அந்த இடத்தை விட்டு கிளம்புறானுங்க. அவர் மட்டும் அந்த பொண்ணை பார்த்துட்டு அதே இடத்துல இருக்காரு. ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கானுங்க. அப்ப வில்காக்ஸ்ங்கிற இந்த சோல்ஜருக்கு அவனோட பாஸ்ட் ஞாபகம் வருது. அதுல இவங்க எல்லாம் தீவிரவாதிகள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஆப்போசிட்ல இருக்க யாரோ ஒருத்தவன் வெறித்தனமா சுத்திட்டு இருக்கான். வில்காக்ஸ் அதை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கவன்ட்ட அது யாரா இருக்குன்னு சொல்லி கேட்க அவனும் தெரியலன்னு சொல்லிடுறான். அவன் கண்டிப்பா தீவிரவாதியா தான் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு வில்காக்ஸ் குண்டு வர்ற அந்த இடத்தை நோக்கி இவன் படன்னு சுட்டு தள்ளுறான். ஆப்போசிட்ல இருக்கவன் வேணான்னு கத்துறான். ஆனா அதுக்குள்ள 10-15 புல்லட் ஒரே இடத்துல அவனோட தலையிலே இறங்கி கொடூரமா அவன் இறந்து போறான். அவனை பார்த்த உடனே வில்காக்ஸுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அவன் வேற யாரும் இல்ல, இவனோட உயிர் நண்பன் தான். இறந்து போனவன் எதிரிகளை தான் ஷூட் பண்ணிருப்பான். ஆனா வில்காக்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தன்னோட நண்பனையே போட்டு தள்ளிட்டான். இதே குற்ற உணர்ச்சியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த சமயத்துல அந்த ஜின் தான் இவனுக்கு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி இருக்குது, அவனோட மனசை கலைக்கிறதுக்காண்டி. அடுத்து அவன் கண்ணு முன்னாடி அந்த ஜின் இறந்து போன அந்த ஃப்ரெண்டோட உருவத்திலேயே வந்துட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே வில்காக்ஸ் பயப்பட ஆரம்பிக்கிறான். பக்கத்துல தூங்கிட்டு இருக்க டீட்டோவை எழுப்ப முயற்சி பண்றான். ஆனா டீட்டோ ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த ஜின் அவன் பக்கத்திலேயே வந்துருது. மூஞ்சி எல்லாம் செதஞ்சு போய் ஃப்ரெண்டோட உருவத்துல இருக்க அந்த ஜின் இவனோட ஆன்மாவை உறிஞ்சி அவனை அதே இடத்துல கொடூரமா கொலை பண்ணுது. அவன் அலற சத்தம் கேட்ட உடனே டீட்டோவும் எந்திரிச்சிடறான். ஆன்மாவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஜின் அலற ஆரம்பிக்குது. அதோட காயம் எல்லாம் குணமாகி இந்த 7 பேத்துல ஒருத்தரான வார்டில்ங்கிற ஒரு சோல்ஜரோட தோற்றத்துல மாறிடுது. இத பார்த்த டீனோவும் வார்டில் தான் இவனை கொன்னுட்டான்னு நினைச்சுக்கிறான். அங்கேயே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் இருட்டாக போறதால எல்லா சோல்ஜர்ஸுமே திரும்பி வந்துடுறானுங்க. இவங்க 2 பேத்து மட்டும் காணங்கிறதால கேப்டன் எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு அவங்களே தேடி வந்துட்டு இருக்காரு. இங்க வந்து பார்த்தா வில்காக்ஸோட உடம்புல மோசமான காயங்களோட கொடூரமா இறந்து போய் கிடக்குறான். கேப்டன் லைட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல, அவ்வளவு கொடூரமா இறந்து போய் கிடக்குறான்.